சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கயல் கயல் எப்படி இங்க? இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே! கயல் என்ன ஆச்சு? கயல் ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும். வா கயல் போலாம். இடையில நான் பார்த்தேம்மா, அவன் இங்கதான் எங்கேயோ உட்கார்ந்துருக்காம்மா. ஐயோ எழில் தம்பி தான் வெளியூருக்கு போயிருக்காருன்னு அவரோட அப்பா வந்து சொன்னாருல்ல, அப்புறம் எப்படி அவர் இங்க வருவாரு? அம்மா அவன் இங்க இருக்கான், இங்கதான் பார்த்தேன். எங்கம்மா பார்த்த? இந்த அம்மா நான் பார்த்தேங்கறல, அவன் இங்கதான் இருக்கான். இங்க எங்க? இங்க இல்லையே. ஐயோ கயல் அம்மா, நான் இங்கதான் பார்த்தேன். இங்கதான் எழில். எழில் எழில் தம்பியோட பிரிவை தாங்கிக்க முடியாம கயல் ரொம்ப கஷ்டப்படுறாளே. இதை நான் எப்படி சரி செய்யறது? கயல், மாப்பிள்ளை தம்பி தான் இங்க இல்லல்ல, நீ வாமா போலாம். மா, நானும் எழிலும் இங்கதான் ரெகுலரா மீட் பண்ணுவோம். அவன் ஞாபகமாவே இருக்கு. கொஞ்சம் நேரம் இங்க உட்கார்ந்துட்டு வரேன். எழில், எங்கடா இருக்க நீ? என்னை ஏன் இப்படி தனியா தவிக்க விடுற? எப்ப என்ன வந்து பாப்ப? எனக்கு உன்னை பார்க்கணும் எழில், ப்ளீஸ் என் முன்னாடி வா. ஐயோ கயல், கால ரத்தம் வருது. என்ன கயல், எங்க இடிச்சுக்கிட்ட? அம்மா ஒண்ணும் இல்ல, நீ கையெடு. எழில பார்த்த பதட்டத்துல கால்ல அடிபட்டிருக்கும்மா, பெருசா வலிக்கல. ஒண்ணும் இல்லம்மா, சின்ன அடிதான். என்னது இது? சின்ன அடியா? ரத்தம் வருது பாரு, இரு நான் தொடச்சு விடுறேன். அம்மா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. நீ சும்மா இரு, நான் தொடச்சு விடுறேன். ரத்தம் வருதுல்ல. ஐயோ அம்மா, உடம்புக்கு முடியாத இந்த சமயத்துல ஏன் உன்னை நீயே வருத்திக்கிற? எழில பார்த்தா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேம்மா. அவனை பார்க்காத, அவன் கூட பேசாத இந்த சில நாள் என்னையே நான் இழந்த மாதிரி இருக்குமா. முறையா மனசு ரொம்ப கணக்குது. அப்பாவை இழந்த நாளை விட அதிகமா வலிக்குது. கவலைப்படாத கயல், ஊருக்கு போயிருக்கிற மாப்பிள்ளை தம்பி சீக்கிரமாவே வந்து உன்னை பாப்பாரு. பாவமா நீ என்ன தேத்துறதுக்காக நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா அதெல்லாம் என்னால யோசிக்க கூட முடியல. என் புத்தியும் மனசும் இடையில மட்டும்தான் தேடுது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் இதையும் நீ ஜெயிச்சு வருவேன்னு அவன் பாசிட்டிவா பேசும்போது என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு ஒரு தைரியம் வரும். அதை இந்த உலகத்துல அவனை தாண்டி வேற யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. நான் கண் கலங்கினா அவனால தாங்கிக்க முடியாது.
அதனாலதான் அவன் என்ன அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சும் நான் கல் நெஞ்சோட உட்கார்ந்திருக்கேன். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது கயல். மாப்பிள்ளை தம்பியும் உன்னை பார்க்க முடியலையேன்னு அவரும் இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் சரியாயிடும் கயல். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு நிரந்தரமானதில்ல. நீ நம்பிக்கையோட இரு. வருத்தப்படாத கயல். நீ வேணா பாரு, இன்னைக்குள்ள மாப்பிள்ளை தம்பி கயல்னு உன்னை தேடி வருவாரு. என்ன மன்னிச்சிரு கயல். நம்ம காதல் பரிசுத்தமானதா இருந்தாலும் என்னோட நேரம் நம்மளை இப்படி பிரிச்சு வச்சிருச்சு. இப்ப கூட நீ என்ன பார்க்கணும்னு நினைச்சதுனாலதான் உன் கால அடிபட்டுருச்சு கயல். வேண்டாம் கயல், இனிமே நம்ம லைஃப்ல மீட் பண்ணிக்கவே வேண்டாம். கயல் வா கயல், ஆஸ்பத்திரிக்கு டைம் ஆச்சு. அந்த ஆட்டோ தம்பி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா அம்மா, வா கயல், வாமா போலாம். வா மெதுவா வா, கவலைப்படாதம்மா, நான் தான் சொல்றேன்ல. வா மெதுவா வா. என்னாச்சு? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்ன விஷயம்? உனக்கும் எழில் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்போ இது தேவையா? இப்ப இதுதான் உனக்கு தேவை. உன்னோட வயசுல இருக்கிற மத்த பொண்ணுங்கெல்லாம் கையில குழந்தையோட இருக்காங்க. நீ இப்ப எப்படி இருக்கன்னு கொஞ்சம் யோசி. மா, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசாத. அவங்க அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். சரி, நான் உன்னை பத்தியே பேசுறேன். உன்னோட மனசு யார தேடுது சொல்லு. சோகம் சந்தோஷம்னு எதையுமே வெளிக்காட்டாத பொண்ணு எழில் எழில்னு மாப்பிள்ளையோட பிரிவை தாங்கிக்க முடியாம நீ தவிச்சிட்டு இருக்க. இத பெத்த தாயா என்னால தாங்கிக்க முடியாது கயல். அம்மா, நான் அவன் கூட பேசினா நார்மல் ஆயிடுவேம்மா. அது எங்களுக்கு தெரியும். ஆனா உன்னோட மனசு தேர்ற வரைக்கும் நீ எதுக்கு தள்ளி வைக்கணும்? மா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே தேவையில்லாதத பேசி என்னை காயப்படுத்தாத. கயல், உனக்கு இவங்க எல்லாரோட தேவையும் முக்கியம்னா எனக்கு உன்னோட நிம்மதி முக்கியம். எதுக்கு இப்ப நீ உடனே கல்யாண பேச்சு எடுக்கிற? இது நாள் வரைக்கும் நடந்ததை மறந்துட்டு எழில் அம்மா சகஜமா பேசினதுனால உன் முடிவுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்ல கயல். நீ எங்க கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்னு எழிலோட அம்மா கால்ல விழுந்தல்ல, அது மட்டும்தான் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. என்னோட பலம் பலவீனம் எல்லாமே எழில்தான்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. மாப்பிள்ள உன்னோட பலமா மட்டும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கேமா இவ்ளோ அவசரம்? கூட பிறந்தவங்க கிட்ட இருந்தா என்ன பிரிக்க நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். முதல்ல வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கயல், பொழுது விடிற மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாரு கயல், வீட்ல இருக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. ஏன் மூர்த்தி? ப்ளீஸ் கயல், இத பாரு, தங்கச்சி தம்பிய கரை சேர்த்தாதான் உன்னோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாத. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இந்த குடும்பத்தை நான் பாத்துக்க மாட்டேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி சொல்லல. அப்புறம் எதுக்காகக்கா கல்யாணம் வேணான்னு தட்டி கழிக்கிறீங்க? உங்க ஆசைப்படி நான் போலீஸ் ஆகணும். நான் போலீஸ் ஆகிறதுக்காக உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறேனேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்குக்கா. அக்கா, எங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவீங்கல்ல. ப்ளீஸ்கா, எங்களுக்காக எழில் மாமாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் ஆகி உங்க மொத்த குடும்பத்துக்கும் நான் ஃபேமிலி டாக்டரா இருக்கணும். ப்ளீஸ்கா, யாசே நிறைவேத்துங்கக்கா. சிஸ்டர்,
யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க சிஸ்டர். சந்தோஷங்கிறது தானா வராது, அதை நாம தான் உருவாக்கணும்னு என்னை நீங்க தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, மறந்துட்டீங்களா? கயல், இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ ஆசைப்பட்ட எந்த விஷயமும் நடக்காம இருக்க போறதில்ல. நம்ம எல்லாரையும் விட ஆனந்திய டாக்டர் ஆக்குறதுல மாப்பிள்ளை தம்பி தானே மும்முரமா இருக்காரு. அப்புறமும் உனக்கு என்ன தயக்கம்? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை மாறிடுவாருன்னு சந்தேகப்படுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நான் ஏன் வேண்டாங்கிறேன்னு கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. கயல், இங்க பாரு கயல், நீ ஆசைப்படுற மாதிரி நான் உருப்படியே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. மூர்த்தி, அதுக்கு இன்னும் உனக்கு கை நிறைய சம்பாத்தியம் வரலையே கயல். மூர்த்தி. சிஸ்டர், நீங்களே ஆசை நம்மளான எப்படி? நான் நம்பாம ஒன்றும் இல்ல. இப்பதானே அவன் தொழில் ஆரம்பிச்சிருக்கான். இதுல முன்னேற இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கயல், இந்த குடும்பத்தை பார்த்து பண்ணி என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதி. இல்லையா விடு, நான் உன்னை கம்பல் பண்ணல. மூர்த்தி, என்ன கயல், நீ மட்டும்தான் எங்க எல்லாரோட கனவையும் நிறைவேற்றணும்னு நினைப்பியா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? இத பாரு, உன் ஆசைப்படி அன்பும் போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். ட்ரைனிங் முடிஞ்சதும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு போறான். தோ ஆனந்தி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. அவளும் காலேஜ் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டானா டாக்டர் ஆயிட போறா. வேற என்ன வேணும் உனக்கு? கயல், இத பாரு, இந்த கல்யாணம் உனக்காகன்னு யோசிக்கிறத விட எங்களுக்காகன்னு யோசி. எங்க ஆசைக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. இதையும் எங்களோட ஆசையை நினைச்சு எழில கல்யாணம் பண்ணிக்க. ஏன் கயல், எப்பவா இருந்தாலும் நீ எழில் தம்பியை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அந்த கல்யாண வாழ்க்கைய நீ இப்பவே ஆரம்பி. மா, மறுப்பு சொல்லாத கயல். பெத்த வயிறு குளிரவை. அன்பு, ஆனந்தி, மூர்த்தின்னு எப்ப பார்த்தாலும் கூட பிறந்தவங்கள பத்தியே நினைக்கிறல்ல. கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உன்கிட்ட எத்தனை வருஷமா கெஞ்சுறேன். அம்மாவுக்காக நீ இறங்கி வர மாட்டியா? இத பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து உனக்கும் எழில் தம்பிக்கும் நிச்சயம் பண்ணி வைக்க போறேன். சரின்னு சொல்லு. அப்போ உன் மேல ஏதோ கோவமா இருக்கான்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனா ஒன்னு அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சு பையன் எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். பாத்தியா? என்ன சொல்ற நீ? நீ எழில பாத்தியா? அப்போ அவன் பெங்களூர்ல இருக்கான்னு அங்கிள் சொன்னது? ஆனந்த், மச்சான் ஏன் இப்படி பண்றான்னு தெரியாம ஆர்வ கோளாறுல உளறிட்டுமே. இனி எப்படி இவளை சமாளிக்கிறது? ஆனந்த், ஆனந்த், மறைக்காம உண்மையை சொல்லு. எழில் சென்னையில தான் இருக்கானா? கயல், அது வந்து ஆனந்த், நானும் எழிலும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழணும்னு நினைச்சனா உண்மையை சொல்லு. இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ எழில நேர்ல பாத்தியா? ஆமா கயல், இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா எழில நேர்ல பார்த்தேன். நான் அவனை பார்த்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மீறி சொன்னா லைஃப்ல நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாதுன்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணான். அதனால தான் உனக்கு அப்ப கால் பண்ணவே இல்லை. என்ன பார்க்கவே கூடாதுன்னு எழில் என்ன அவாய்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? கயல், எனக்கு அது தெரியல. இவன் ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறான்னு எனக்கு சத்தியமா தெரியல கயல். ஆரம்பத்துல இருந்தே அவன் இங்க இல்லன்னு சொன்னதை நான் நம்பல. இப்ப நான் சந்தேகப்பட்ட மாதிரி அவன் என்கிட்ட பொய் பொய் சொல்லியிருக்கான். அவன் ஏன் இப்படி பண்றான்? அதான் எனக்கும் தெரியல கயல். மேற்கொண்டு இதை பத்தி யோசிக்காத கயல். உன் உடம்பு இருக்கிற சுச்சுவேஷன்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். விடு, கொஞ்ச நாள்ல அவனே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் உன்கிட்ட வந்து பேசுவான். இல்ல, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. கயல், லைஃப்ல எதுக்காகவும் என்ன அவாய்ட் பண்ணாதவன்
என்கிட்ட பேசி 2 நாள் ஆகுது. அவன் வீட்டுக்கு போனப்போ இது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி ஆண்டி என்கிட்ட நார்மலா இருக்காங்க. இல்ல, ஆனந்த் எங்கேயோ தப்பு நடக்குது. அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு மனசு தவிக்குது. கயல் ரிலாக்ஸ். அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். விதி விளையாடுற விளையாட்ட பாத்தியா கயல்? நீ விலகி போனப்ப வாழ்ந்தா உன் கூட தான்னு பிடிவாதமா நான் உன்னை தேடி தேடி வந்தேன். இப்ப நான் விலகி போகும்போது உடம்புக்கு முடியாத சூழ்நிலையிலையும் எங்க இருக்க எழில்னு நீ என்னை தேடி ஓடி வர. என் அம்மா உனக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்து என்ன உங்க மருமகளா ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சுற. போதும் கயல், இனிமே நீ எனக்காக யார்கிட்டயும் தலை குனிய கூடாத. வா, கயல் நான் அவனை இப்பவே போய் பார்க்க போறேன். வேணாம் கயல், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு கயல். கயல் அம்மா! ஐயோ கயல் ப்ளீஸ். அம்மா, அம்மா, கயல் நான் சொல்றது கேளு. என்னடா? கையில் கூப்பிடுற பார், போங்க. வேணாம் கயல், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு கயல். கயல் கயல் ப்ளீஸ். என்ன கையில் என்னாச்சு? அம்மா, எழில் வீட்ல தான் இருக்கானா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கையில் இரு, இப்ப நேரம் ஆயிடுச்சுல, நாளைக்கு காலையில போய் பாத்துக்கலாம். இல்லம்மா, நான் இப்பவே பார்த்துட்டு வந்துடுறேன். வா. கயல் நான் சொல்றது கேளு. சொன்ன கேளு. கையில் கையில் ஆனந்த் சீக்கிரமா வா. என்னப்பா என்னாச்சு? அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. 2 பேருக்கும் எதுவும் பெருசா கருத்து வேறுபாடு வராத மாதிரி நான் கூட இருந்து பாத்துக்கிறேம்மா. நான் வரேம்மா. ஆனந்த், என்னம்மா அது? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. வீட்ல இருந்துகிட்டே பெங்களூர்ல இருக்கான்னு அவன் ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? அவன் எதுக்கு என்ன ஏமாத்துறான்? எதனால அவனுக்கு என்ன பிடிக்காம போச்சு? கவலைப்படாத கயல், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரி. கயல் 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 இரு. எழில், சத்திகாரி, என் புள்ளையே இவளை பார்க்க கூடாதுன்னு விலகி இருந்தாலும் இவ அவனை விட மாட்டா போல இருக்கே. என்னாச்சு? எதுக்கு திரும்ப வந்திருக்க? ஆண்டி, நான் எழில பார்க்கணும். அவன் பெங்களூர்ல இருக்கான் கயல். அண்ணா நிறுத்துங்க. ஆனந்த், இப்ப எதுக்கு எழிலோட ஆபீஸ்க்கு வந்திருக்கோம்? அவர்கிட்ட போய் எழில் இருக்கானான்னு கேளு போ. அண்ணே வணக்கம் சார். என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அண்ணா எழில் இங்க வந்தானா? இல்லையே, வரலையே சார். அவர் ஆபீஸ்க்கு வந்து 2 நாள் ஆகுது சார். அண்ணா, அண்ணா உண்மையை சொல்லுங்கண்ணே. எழில் ஆபீஸ்ல இருந்துகிட்டே யாராவது வந்து கேட்டா இல்லன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கானா? இல்லம்மா, எயில் சார் இது வரைக்கும் அப்படிலாம் சொன்னது கிடையாதுமா. நான் உண்மையதாம்மா சொல்றேன். அவர் ஆபீஸுக்கு வந்து 2 நாள் ஆச்சுமா. அப்படி ஆபீஸ்க்கு வந்தாருன்னா நான் ஆனந்த் சாருக்கு ஃபோன் பண்றேம்மா. ஆனந்த், போலாம். வாங்க வரேன். வரேன் சார். நான் தம்பி, கொஞ்சம் உங்க ஃபோன் தரீங்களா?
என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒரு கால் பண்ணிட்டு தரேன். சரிங்க தம்பி தரேன், இந்தாங்க. ஹலோ, ஈடி டிராவல்ஸ். சார், என் பேரு எழில். இன்னைக்கு லண்டனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். எத்தனை மணிக்கு போர்டிங்னு சொல்றீங்களா? சார், நீங்க போக வேண்டிய ஃப்ளைட்டு வெதர் ப்ராப்ளம்னால 1 hour டிலே சார். யா, ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். தேங்க்ஸ்ண்ணா. அப்படி எங்கடா போயிருப்பான்? தேடுவோம் கையில், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. சரி. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? போயிட்டு வாங்க தம்பி, வெயிட் பண்றேன். நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? காலம் மாறுமா? காயம் மாறுமா? வானம் பிரிந்த மேகமா? வாழ்வில் உனக்கு சோகமா? காதல் போயின் காதல் சாகுமா? காற்றாகவே நேற்றாகவே நீ போனதே, உயிர் போகும் நாள் வரை உன்னை தேடுவேன். உன்னை மீண்டும் பார்த்த பின் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ். நீங்க முடியுமா? ஒரு காஃபி. ஓகே சார். கையல், மன்னிச்சிருன்னு கூட என்னால கேட்க முடியல. என்னோட இந்த பிரிவு உனக்கு தாங்க முடியாத வலியை கொடுக்கும். ஆனா இந்த பிரிவு உன்னை சிதைக்காதுன்னு நம்புறேன். சார், யுவர் ஆர்டர். தேங்க்ஸ். தேவனீன்ற ஜீவனாக உன்னை பார்க்கிறேன். மீண்டும் உன்னை வேண்டும் என்று தானம் கேட்கிறேன். நீ கண்கள் தேடும் வழியோ, என் கருணை கொண்ட மழையோ, நீ மழலை பேசும் மொழியோ, என் மனதை நெய்த இழையோ, வீசும் தென்றல் என்னை விட்டு விலகி போகுமோ, போன தென்றல் என்று எந்தன் சுவாசமாகுமோ, இருவிழியிலே ஒரு கனவென உன்னை தொடருவேன். அண்ணா அண்ணா, வண்டியை ரைட்ல விடுங்க. ஆனந்த் அங்க போய் பார்க்கலாம். அண்ணா, வர ரைட் கட் பண்ணிக்கங்க. நீங்க முடியுமா? நினைவு தூங்குமா? காலம் மாறுமா? காயம் மாறுமா? சார், சார் வணக்கம். வணக்கம். நீங்க என்ன சார் இந்த பக்கம்? சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஏர்போர்ட் போகணும். பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த கேப்ல தான் வந்தேன். கான்ஸ்டபிள், வண்டி செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணிட்டு சீக்கிரம் அமுச்சு விடுயா. சரிங்க சார், சரிங்க சார். நீங்க போய் கார்ல இருங்க சார். தேங்க்ஸ் சார். போங்க சார். யோ, அமுச்சு விடுயா. ஓகே சார். ஏப்பா, வண்டியை கிளியர் பண்ணு. ஓகே, நீங்க ஓகே கிளம்புங்க. சார். போங்க 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 போங்கம்மா போங்க. நீங்க போகலாம். போப்பா போப்பா.
போங்க போங்க மூவ் பண்ணுங்க போங்க போங்க அண்ணே பாத்துனே. என்னாச்சுடா? யோ கண்ணு தெரியல. அண்ணா சாரிண்ணா வெளியே தெரியாமண்ணா. வாயா வெளியே. அண்ணா இருண்ணா என்ன இருண்ணா ஆட்டோ தெரியாம ஓட்டுற? வந்துச்சுண்ணா. பாத்து வர மாட்டா? அவசரத்துல போயிட்டு போயிட்டு இருக்காங்களா? குறுக்க வர? அதனால தான் மன்னிச்சிருண்ணா. அவ்வளவுதானா? என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவே பண்ணிட்டியா? உன்னை தேடி தெரு தெருவா அலையறதுக்காகவா என் காதலை எப்ப புரிஞ்சுக்க போற நீ இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த? எங்க அப்பா செத்தப்ப கூட நான் இவ்வளவு தூரம் உடைஞ்சு போகல. உன் குரலை கேட்காம உன்னை பார்க்காம இருந்த அந்த நிமிஷம் எனக்கு ஏதோ நெருப்புல நின்ன மாதிரி இருந்துச்சு. என்னால இந்த சித்திரவதையை தாங்க முடியல. குடும்பமே உலகம்னு வாழ்ந்தவடா நான். அவங்க சந்தோஷமே என்னோட நிம்மதின்னு இருந்த அப்படிப்பட்ட என்ன